அதான் என்ன சொல்றாருன்னு பாருங்க, கல்ப பொளந்துட்டாரு. ஃபுல்லா வந்து கல்ப பொளக்கிற செக்ஷனை கையில் எடுத்துட்டாரு போல. டோட்டலா இவரே வந்து ரேட்டு பேசி வாங்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன தௌஹீத் ஜமாத்தில் இருந்து நாங்க வந்திருக்கேன், அதே மாதிரி சில பேர் வந்திருக்கிறோம், இவர்களை தவிர மற்ற எல்லாரும் வெளியே இருந்தாங்கல்ல, அவங்கள பத்திலாம் நாங்க பேசணுமா? அவங்க எல்லாம் கொள்கைக்காக வெளியே போகல. சகோதரர் பிஜே அவர்களை விட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறாங்க? அவங்களுடைய பேர்கள்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா யாரையாவது நம்ம சுட்டி காட்டணுமா? அந்த ஜமாத்துல இருந்து வேறு யாரோ எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொன்னோமா? அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஏன்? அவர்களுடைய வெளியேறுதல் எல்லாம் இந்த கொள்கைக்காக கிடையாது, இந்த கொள்கைக்காக கிடையாது, இந்த கொள்கைக்காக கிடையாது. இந்த கொள்கைக்காக வெளியேறினாங்க. ஹாமித் பக்ரியா இருக்கட்டும், ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக அந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை, அவர் கொள்கைக்காக வரவே இல்லை, அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. அறுத்து பார்த்துட்டீங்க அவளை வச்சு விரிச்சு ஒவ்வொரு ஆளையா எவெல்லாம் போயிருக்கிறானோ அம்புட்டு பேருடைய உள்ளத்தையும் பொளந்து பார்த்தியா நீனு? பாத்தீங்களா? அப்ப பயான்லாம் வந்துகிட்டு நம்மளுக்கு தான் அந்த பயான்லாம். நீ என்ன கொள்கை உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? இப்படிலாம் சொல்லலாமா? நல்லதுக்கும் சொல்லி போயிருக்கலாம்ல. குர்ஆன் ஹதீஸ தப்பாக ஆய்வு பண்ணதுல தப்பு வந்து கூட போயிருக்கலாம்ல, தப்பா கூட அந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல என்றெல்லாம் கேட்டதெல்லாம் வந்துகிட்டு யாருக்கு மட்டும்? தௌஹீத் ஜமாத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி. சரி, அவருக்கு ஏதோ ஒண்ணு விளங்கி கொண்டார், ஏன்னா அவர் விளங்குறது தவறா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கூட வராம, சரி ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம், நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார் நினைத்து கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். அப்படிங்கிறது கூட வராம எப்படி பேசுறாரு சகோதரர் பிஜே அவர்கள்? அவங்க பத்துவா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ நரகவாசி, நீ நரகவாசி, நீ நரகத்துக்குரியவன், நீ வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாய், நீ வந்து கொள்கைக்காக வரவில்லை, நீ வந்து உலக விஷயத்துக்காக, நீ மட்டும் பத்துவா கொடுத்துக்கிட்டே இருப்ப, முத்திரை குத்திக்கிட்டே இருப்பீங்க. நாங்க வந்து ஆதாரத்தோட சொன்னா எங்களை திட்டுறது. பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம்னு தெரியுதா இல்லையா? அடுத்து வரேன்.